Hi everyone. So general organic chemistry lecture 4. So இந்த வீடியோல என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினு பார்த்தா hyper conjugation and aromaticity. So last videosல we have discussed inductive effect, mesomeric, electromeric and resonance effects. So out of electron displacement effects we have discussed some of the effects totally. We are going to cover all those electron displacement effects. So now we are going to discuss hyperconjugation and aromaticity. So first hyperconjugation அப்படினா என்ன, அது கான கண்டிஷன்ஸ் என்ன, அது எந்தெந்த மாலிக்யூல்ஸில் ஒரு எந்தெந்த அயான்ஸில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, definition hyperconjugation is the delocalization of sigma electrons of CH bond in conjugation with pi bond, lone pair, half-filled p orbital. So hyperconjugation அப்படின்றது delocalization of sigma electrons, not pi electrons. Delocalization of sigma electrons which are in conjugation with pi bond. Okay, so CH bondல இருக்கிற இந்த சிக்மா எலக்ட்ரான்ஸோட டீலோக்கலைசேஷனால் அரைஸ் ஆகிற எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் இஸ் கால்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். ஓகே, ஸோ த எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் விச் அரைசஸ் டியூ டு த டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சிஹெச் பாண்ட். ஓகே, ஸோ இந்த சிஹெச் பாண்ட் என்னென்னா ஒரு கான்ஜுகேஷனில் இருக்கணும், பை பாண்டோட சேர்ந்து இருக்கணும், ஒரு லோன் பேரோட இருக்கணும், ஆர் ஹாஃப் ஃபில்டு பி ஆர்பிட்டல்ஸோட இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ஜுகேஷனில் இருக்குது அப்படின்னும் போது அந்த டீலோக்கலைசேஷன் பாசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த டெஃபினிஷன் வந்துட்டு புரிஞ்சிடும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் த டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ் ஆஃப் CH bond in conjugation with, அதாவது CH bond in conjugation with pi bond or a lone pair or a half-filled p orbital. Okay, so இதுக்கான கண்டிஷன் பார்த்தோம்னா the conditions are alpha carbon should be sp3 hybridized. alpha carbon அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் pi bondல கான்ஜுகேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ CH2 double bond CH3 இருக்குன்னா ஓகே, இது ஒரு கான்ஜுகேஷன் டபுள் பாண்ட், அதாவது இந்த பை பாண்ட் உள்ள ஒரு கான்ஜுகேட்டட் சிஸ்டம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போது இந்த சிக்மா பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் த ஆல்ஃபா கார்பன். த கார்பன் நெக்ஸ்ட் டு த டபுள் பாண்ட் இஸ் கால்ட் alpha carbon and the carbon next to the ion, it may be cation or a free radical or anion. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பை பாண்ட் மட்டும் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, the carbon next to the double bonded carbon is called alpha carbon and அங்கே இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் வந்துட்டு alpha hydrogen. என்ன சொல்கிறாங்க, the alpha carbon should be sp3 hybridized, அதாவது அதில் வந்துட்டு 4 சிக்மா பாண்ட் இருக்கணும். ஓகே, 4 sp3 ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். இது எல்லாமே சிக்மா தானே, ஸோ 4 சிக்மா பாண்ட்ஸ், 4 sp3 ஆர்பிட்டல்ஸ், sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஆல்ஃபா கார்பன் வந்து ஒரு sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக இருக்கணும். Okay, it should be a sp3 hybridized one. Next, at least one alpha hydrogen should be present. அதாவது இந்த ஆல்ஃபா கார்பன் மேலே அட்லீஸ்ட் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனாலும் இருக்கணும். ஓகே, ஒரு ஹைட்ரஜனாலும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் பாசிபிள்.
ஓகே, ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இட் இஸ் அ பெர்மனெண்ட் எஃபெக்ட். ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா it is a permanent effect, permanent stabilizing effect. The order of strength is first mesomeric effect and then hyperconjugation and then only inductive effect. It does not operate at meta position of a benzene ring. Okay, so இந்த இடத்துல சப்ஸ்டன்ட் எக்ஸ்ன்ற சப்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் ஆர்த்தோ. இது ரெண்டும் மெட்டா. அண்ட் இது பாரா. ஓகே, ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் வந்துட்டு மெட்டா பொசிஷனில் ஆப்ரேட் ஆகாது, பென்சின் ரிங்கோட மெட்டா பொசிஷனில் ஆப்ரேட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபார் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன்வால்விங் CH bond, C must be sp3 hybridized. Okay, C must be sp3 hybridized. It is applicable for carbocation, carbanion, free radical and pi bond with a alpha hydrogen. Okay, ஸோ இந்த எஃபெக்ட் வந்துட்டு எந்தெந்த மாலிகுல்ஸ்க்கு அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கார்போகேட்டையான், கார்பானியான், ஃப்ரீ ரேடிக்கல் அண்ட் பைபான் உள்ள சிஸ்டம். ஓகே, அதுவும் அந்த பைபான் உள்ள சிஸ்டம்லேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனாலும் இருக்கணும். ஓகே, ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன் கார்போகேட்டையான்ஸ் பார்த்தோம்னா take this example. இப்போ இந்த CH3 இருக்கிறத இந்த மாதிரி எழுதிக்கலாம். So in hyperconjugation, what is hyperconjugation definition? Delocalization of sigma electrons of CH bond in conjugation with a pi bond or lone pair or half-filled p orbital. So delocalization of sigma electrons of CH bond. So இப்போ இந்த bond இங்கே delocalize ஆகுது அப்படின்னா there will be a double bond over here, CH2 CH2 ஆயிரும், இந்த ஹைட்ரஜன் போயிடும். So we get CH2 double bond CH2 such plus இந்த மாதிரி ஆகும். ஸோ இதில் வந்துட்டு இருக்கிற எல்லா ஹைட்ரஜன்ஸுமே இந்த மாதிரி டீலோக்கலைஸ் ஆக முடியும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் alpha hydrogen பார்த்தோம்னா, so this is the alpha hydrogen, sorry this is the alpha carbon, this is the alpha carbon and there are 3 hydrogens. So total 3 alpha hydrogens இருக்கு. So alpha hydrogen is equal to So carbocations we differentiate into primary, secondary and tertiary. So அதில் எத்தனை carbocations இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி எடுத்துட்டோம்னா ஸோ திஸ் இஸ் அ ப்ரைமரி ஒன். இதில் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். செகண்டரி எடுத்துட்டோம்னா இதில் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன், 3 + 3 6. அடுத்து டெர்ஷரி எடுத்துட்டோம்னா
3 plus 3 6, 6 plus 3 9, so 9 alpha hydrogens. As the number of alpha hydrogen increases, stability will also increase, we know that. So next one பார்த்தோம்னா free radicals க்கும் they the same தான். So CH2 நான் இங்கே க்ளீவ் ஆகிறது வந்துட்டு இந்த மாதிரி ஃபிஷர் ஹூக் ஆரோ வச்சு தான் க்ளீவ் ஆகும். CH2 double bond CH2 plus hydrogen free radical will be formed. ஓகே, ஸோ இதே மாதிரி இருக்கிற 3 ஹைட்ரஜன்ஸுமே க்ளீவ் ஆக முடியும். Okay. Okay, so primary, secondary. So இது primary free radical எடுத்துட்டோம்னா 3 alpha hydrogen, secondary எடுத்துட்டோம்னா 6 alpha hydrogen, tertiary எடுத்துட்டோம்னா 9. Okay. So இதுலயோ free carbocations மாதிரி தான், as the number of alpha hydrogen increases, stability will also increase. Next, hyperconjugation in alkenes பார்த்தோம்னா alkenesலயும் same தான். So CH2 double bond CH3. So this is the alkene part. This is the alpha hydrogen and this is the alpha carbon and 3 alpha hydrogen. So அதை எழுதிக்கலாம்னா So இங்கேயும் as like in free radicals and carbocations, sigma electrons will delocalize the bond level electrons இங்கே. This is not bond resonance, no bond resonance. இந்த benzene ringல எப்படி resonance ஆகுது அந்த மாதிரி கிடையாது. It is a hyperconjugation. ஒரு H plus வெளியில் போகும்போது நடக்கிற எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். ஸோ டியூ டு த சிக்மா பாண்ட் டீலோக்கலைசேஷன், சிக்மா பாண்டோட எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டீலோக்கலைஸ் ஆகிறனால வர்றது. இட் இஸ் நாட் அ பாண்ட் ரெசனன்ஸ். பாண்ட் வந்துட்டு ரெசனேட் ஆகலை, எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஸ்பிளேசிங். ஸோ இப்படி வந்துச்சுன்னா வி கெட் CH2 மைனஸ் CH2, okay, plus H plus. அடுத்தது
Okay, so this is hyperconjugation in alkenes. அடுத்து alkenes வந்துட்டு alkenesல எப்படி ஸ்டெபிளைஸ் ஆகுது, alkenesல எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறது வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டோன்னா இப்போ CH இது ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் ஓகே. ஸோ இந்த 5 அல்கீன்ஸ்லேயும் பார்த்தோன்னா எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு we could count. ஸோ this is the alkene part. ஸோ இந்த அல்கீன் பார்ட்டுக்கு அடுத்து இருக்கிறது ஆல்ஃபா கார்பன் அண்ட் அதில் இருக்கிறது ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே. ஸோ இந்த பாக்ஸ்க்கு வெளியில் இருக்கிற கார்பன் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ஃபா கார்பன். ஓகே. ஸோ இந்த ஆல்ஃபா கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அல்கீன் பார்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3 4 ஆல்ஃபா கார்பன். அந்த 4லேயும் 3 இருக்குது, 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 3 + 3 6, 6 + 3 9, 9 + 3 12. ஸோ 12 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே. அடுத்து இங்கே வந்தோன்னா alkene part 1 2 3 ஆல்ஃபா கார்பன், 3 + 3 6, 6 + 3 9. ஸோ 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே. அடுத்து இங்கே இந்த சைடு எந்த ஒரு CH3 குரூப்புமே கிடையாது. இந்த கார்பனில் தான் 2 CH3 குரூப் இருக்குது. ஸோ 2 ஆல்ஃபா கார்பன், 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இப்போது ஒரே ஒரு CH3 குரூப். ஸோ 1 ஆல்ஃபா கார்பன், 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். அடுத்து இங்கே there is no ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆர் ஆல்ஃபா கார்பனும் கிடையாது. ஸோ நோ ஆல்ஃபா கார்பன், ஆல்ஃபா hydrogens. Okay, so this is about alkenes. Next, hyperconjugation in alkyl benzene பார்த்தோம்னா so let us take a toluene. So toluene in the CH3 group, this is the alkyl group. So hyperconjugation, sigma bond உள்ள electrons delocalize ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற electrons இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா ஒரு கார்பன் மேலே 4 பாண்ட் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ வி கெட் நெகட்டிவ் சார்ஜ் ஹியர். ஓகே. அண்ட் இந்த பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ஆர்த்தோ பொசிஷன். சப்ஸ்டென்ட்டுக்கு அடுத்து இருக்கிற பொசிஷன் இஸ் த ஆர்த்தோ பொசிஷன். ஸோ திஸ் இஸ் ஆர்த்தோ. நெக்ஸ்ட்டு
இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இந்த பாண்ட் இந்த கார்பன் மேலே இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் இந்த கார்பனுக்கு வரும். தென் we get இது என்ன பொசிஷன்? திஸ் இஸ் para position. Ortho, meta, para. The negative charge skips the meta position. So meta positionல நம்மளுக்கு negative charge வரல. Okay, so there is no meta position activated in this case. அதாவது ஹைப்பர் கான்ஜுகேஷனில் மெட்டா பொசிஷன் இன்வால்வ் ஆகலை. அடுத்து இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே டீலோக்கலைஸ் ஆகும்போது இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் இந்த கார்பனுக்கு வரும். So again இது என்ன position? This is para position. Sorry, ortho. This is also ortho position. Next அடுத்து இந்த எலக்ட்ரான்ஸோட delocalization again இங்கே வந்துரும். So we get ultimately this will be the product after hyperconjugation. Okay, so this is in the case of alkyl benzene. ஸோ இன்னொரு அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது பென்சீன் ரிங். ஸோ இந்த பென்சீன் ரிங்கில் CH2 CH3ன்னு இருக்குது அப்படின்னா this is the only alpha carbon. இது மட்டும்தான் நம்மளோட alpha carbon and இதுதான் நம்மளோட alpha hydrogen கவுண்ட் ஆகும். not this one. this is beta. so this is beta carbon, beta hydrogen வந்துரும். இது மட்டும்தான் நம்மளோட alpha carbon. ஸோ இனிமே இதை மட்டும்தான் கவுண்ட் பண்ணணும், not this one. ஓகே, அதே மாதிரி தான் கார்போகேட்டன்ஸ் கார்பானியான்ஸ்லேயும் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல CH2 CH3ன்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒரு ஆல்ஃபா கார்பன். இது வந்துட்டு நம்மளோட பீட்டாக்கு வந்துடும். ஓகே, அது பீட்டா, தட் இஸ் த ஒன்லி ஒன் ஆல்ஃபா கார்பன். இப்போ இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு CH3 இருக்குது அப்படின்னா இது வந்து ஆல்ஃபாவாக வரும். ஸோ திஸ் கேன் பி ஆல்ஃபா, இது ஆல்ஃபாவாக இருக்கலாம் அண்ட் இது வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ், நாட் தட் ஒன். நம்மளோட கார்போகேட்டையானாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரீ ரேடிக்கலாக இருக்கட்டும், கார்பானியானாக இருக்கட்டும், ஆர் அல்கீன் பார்ட்டாக இருக்கட்டும், எந்த இடத்துல அதாவது அந்த நம்மளோட எப்படி சொல்கிறது, இப்போ ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கிற கார்பனில் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் மட்டும்தான் நம்மளோட ஆல்ஃபா கார்பன். அண்டு அந்த கார்பனில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஆல்ஃபா ஹைட்ரஜன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இல்லை அதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஆல்ஃபா ஹைட்ரஜனை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ வி ஷுட் நாட் கன்ஃபியூஸ் த செயின் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஷுட் நாட் கன்ஃபியூஸ். ஸோ இது வந்து நம்மளோட ஃப்ரீ ரேடிக்கலாக, இது வந்து நம்மளோட ஃப்ரீ ரேடிக்கலாக. இந்த கார்பன், இந்த ஃப்ரீ ரேடிக்கல் கார்பனோட எத்தனை கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு, நோட் தட் பாயிண்ட், டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கோ அதுதான் நம்மளோட ஆல்ஃபா கார்பன், அதுதான் நம்மளோட ஆல்ஃபா கார்பன். அந்த கார்பனில் இருக்கிறது தான் நம்மளோட ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் ஆல்ஃபா கார்பன் ஆர் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, இப்போ இதுவே கார்போகேட்டையானாக இருக்குது அப்படின்னா CH2 + CH2 CH3 இருக்குன்னா இது மட்டும்தான் நம்மளோட ஆல்ஃபா.
இது கிடையாது. ஓகே, இந்த மாதிரி கேஸில் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கணும். நம்மளோட கார்போகேட்டையானாக இருக்கட்டும், கார்பேனையானாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரீ ரேடிக்கலாக இருக்கட்டும், டைரெக்டாக அட்டாச் ஆகிருந்தால் மட்டும்தான் அது ஆல்ஃபா கார்பன். ஒரு கார்பன் விட்டுருச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் த ஆல்ஃபா கார்பன். ஓகே, டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஆல்ஃபா கார்பன் அண்ட் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஸோ இங்கே இருக்குது நம்மளோட பாசிட்டிவ் சார்ஜ், இதுக்கு அடுத்து இருக்கிறது ஆல்ஃபா கார்பன் அண்ட் அதில் இருக்கிறது ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ 1 ஆல்ஃபா கார்பன், 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். அடுத்து அதே தான் இங்கேயும். Okay, next one, determine the number of alpha hydrogen. Okay, let me write the question. Okay, so in a question, determine the number of alpha carbon and alpha hydrogen in the given compound. So இங்கே கொடுத்துருக்க காம்பவுண்ட்னா ஒரு அல்கீன். ஸோ அல்கீனில் உள்ள கார்பன்ஸ் இது டபுள் பாண்டில் உள்ள அந்த கார்பன்ஸ் நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கார்பனோட டபுள் பாண்டில் உள்ள கார்பன்ஸோட டைரெக்டாக அட்டாச் ஆகிறதுக்கு நம்மளோட ஆல்ஃபா கார்பன். ஸோ இது டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஆல்ஃபா. அதுக்கு அடுத்து உள்ளது பீட்டா வந்துடும். இட் இஸ் நாட் ஆல்ஃபா. அடுத்து இந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இது ஒரு ஆல்ஃபா. இங்கே ஒரு கார்பன் ஆல்ஃபா. அடுத்து இது ஆல்ஃபாவான்னு கேட்டோம்னா திஸ் இஸ் நாட் ஆல்ஃபா, திஸ் இஸ் பீட்டா அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பீட்டா. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இஸ் கார்பன் 1 2 3 3 ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் எத்தனைன்னு பார்த்தோன்னா இங்கே 2 2 + 3 5 5 + 1 6. ஸோ 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஓகே, next one, the most stable carbocation among the following is. So நம்ம stability எதை வச்சுட்டு சொல்கிறோம்? based on the number of alpha hydrogens வச்சுட்டு. ஸோ எதில் alpha hydrogens அதிகமாக இருக்கும் அது more stable. ஸோ first one இதை பார்த்தோம் அப்படின்னா it is a secondary carbocation but டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. இது ஒரு ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா. பட் இந்த ஆல்ஃபா கார்பனில் there is no hydrogens, ஒன்லி மித்தைல் குரூப் மட்டும்தான் இருக்குது. அந்த மித்தைல் குரூப்பை நம்ம ஆல்ஃபான்னு எடுக்க மாட்டோம், they are beta only. ஸோ
இந்த ஆல்ஃபா கார்பனில் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் கிடையாது, 0. அண்ட் இங்கே 3 இருக்குது. ஸோ 1 ஆல்ஃபா கார்பன், 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். அடுத்து இங்கே வந்தால் இட் இஸ் அ செகண்டரி ஒன், 2 + 2 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இது ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா பீட்டா. அடுத்து இங்கே வந்தோன்னா இதுவும் செகண்டரி ஆல்ஃபா ஆல்ஃபா 2 ஆல்ஃபா கார்பன் 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்தோன்னா this is the only 1 alpha hydrogen carbon, 1 alpha carbon, 2 alpha hydrogen. Okay, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, அங்கே 2. So option C is the right answer with the 5 alpha hydrogens. Okay. It is a repeated one. So one more thing to say, reverse hyperconjugation இருக்கு. It is possible in carboanions. So carbocation எடுத்தோம்னா bond உள்ள electrons இங்கே shift ஆகும், we get CH2 double bond CH2. Carbanions இந்த ஹைட்ரஜன் எல்லாமே ஃப்ளூரினால் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகுனா இந்த பாண்டில் உள்ள இந்த லோன் பேர், அதாவது இந்த நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் இங்கே டீலோக்கலைஸ் ஆகும். ஸோ ஃப்ளூரின் வந்துட்டு எலிமினேட் ஆகிடும். we get CH2 CF2. Okay, so this is reverse hyperconjugation. Why? Because hyperconjugation அப்படின்னா என்ன, இந்த சிக்மா பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டீலோக்கலைஸ் ஆகிட்டு இதாகணும். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு டீலோக்கலைஸ் ஆகுது, அதனால இந்த பாண்டில் உள்ள அந்த ஆட்டம் வந்து வெளியில் போகுது. ஸோ திஸ் இஸ் ரிவர்ஸ் hyperconjugation. ஸோ அரோமேட்டிசிட்டின்னு பார்த்தோன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் cyclic compounds. Special cyclic compounds which have their distinct smell. Aroma means fragrance. So நம்ம வந்து இந்த வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன், அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட் ரிச் இன் அரோமா அப்படி சொல்லிட்டுலாம். ஸோ தட் இஸ் ஃப்ராக்ரன்ஸ். ஸோ ஸ்மெல் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம அரோமா அப்படி சொல்கிறோம். ஸோ இங்கே அரோமேட்டிசிட்டி அப்படின்றது எதுக்கு சொல்கிறேன்னா, காம்பவுண்ட்ஸில் வந்துட்டு அந்த fragrant smell இருக்கிறதுனால we call them as aromatic compounds or aromaticity, the phenomenon பேர். ஸோ ஃபஸ்ட்டு அரோமேட்டிசிட்டிக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஸ் cyclic. The molecule should be cyclic. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளேனாரிட்டி ஸ்ட்ரக்சர், தான் பிளேனாராக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் கான்ஜுகேட்டட் சிஸ்டமாக இருக்கணும். அது கான்ஜுகேட்டட் இன் தி சென்ஸ் டபுள் பாண்டோட கான்ஜுகேஷன் இருக்கும். ஒரு டபுள் பாண்ட் ஒரு சிங்கிள் வரும், டபுள் பாண்ட் ஒரு சிங்கிள் வரும், லைக் இன் பென்சின் ரிங். ஸோ கான்ஜுகேட்டட் சிஸ்டமாக இருக்கணும். அடுத்தது presence of 4n + 2 pi electrons in the ring where n is equal to 0, 1, 2, 3. It starts from 0. Okay, so this is a Huckel's rule. So when n is equal to 1,
sorry, when n is equal to 0, sorry, n is not equal to 0, 0 வராது, 1 தான், sorry. ஸோ n is equal to 1 அப்படின்னும் போது is equal to 6 pi electrons. At n is equal to 2 na so 4 into 2 8, 8 plus 2 10, so 10. Okay, so this is Huckel's rule. அடுத்த கண்டிஷன் என்ன, Huckel's rule ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ், இந்த 4 கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணுற காம்பவுண்ட்ஸ் வந்து we call them as aromatic compounds. ஸோ அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன எழுதலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட பென்சீன், அடுத்தது நாப்தலின் எழுதலாம், அடுத்தது ஃபியூரான், ஸோ ஃபஸ்ட்டு நேம் எழுதணும் அப்படின்னா, this is we know benzene, இது naphthalene, இது ஃபியூரான், அடுத்து இது cyclopentyl, diennyl anion, அடுத்து இது cycloheptyl, triennyl, 3 டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ triennyl, this is a cation. Okay, so 1 2 3 4 5 6 7, ஸோ ஹெப்டைல். ஸோ இதில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நம்ம அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த 4 கண்டிஷனும் இந்த காம்பவுண்ட்ஸ் ஒபே பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, சைக்ளிக்காக இருக்கணும். ஸோ சைக்ளிக் கண்டிஷன் ஓகே, சைக்ளிக் இருக்குது. செகண்ட் கண்டிஷன் இஸ் பிளேனாராக இருக்கணும். ஸோ தீஸ் ஆல் ஆர் sp2 hybridized one, all carbons are sp2 hybridized, so okay, it is planar. அடுத்து கான்ஜுகேட்டடாக இருக்கணும், சிங்கிள் டபுள் அந்த மாதிரி வரணும். ஸோ that is conjugation, double single. ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன் ஹக்கல்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும். அதாவது 4n + 2 pi எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே மொத்தம் 2 2 2, ஸோ 6 pi எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 6 pi எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது இஸ் அரோமேட்டிக். ஸோ ஃபோர்த் ரூலும் ஒபே பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அரோமேட்டிக். ஓகே, ஸோ அடுத்து நாப்தலின் வந்தோம் அப்படின்னா, நாப்தலினில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே.
cyclic. Second condition is also okay because all are sp2 hybridized. Third condition vandana conjugation irukku, single double nu. Fourth condition vandana 2 plus 2 4, 4 plus 2 6, 6 plus 2 8, 8 plus 2 10. So 10 pi electrons irukkiradhu is also aromatic. So fourth condition is also okay. So naphthalene is also aromatic in nature. Next furan vandomna first condition okay, cyclic. Second condition okay, planar because all are sp2 hybridized. Third condition conjugated, lone pair, single double is also conjugation. நம்ம வந்து ரெசனன்ஸ்க்கான அந்த கண்டிஷனில் பார்த்தோம், pi bond in conjugation with the lone pair is also conjugated system அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ட் கண்டிஷன் இஸ் ஆல்சோ ஓகே. அடுத்து ஃபோர்த் கண்டிஷன் 2 + 2 4, 4 + 2 இதுவும் தான் நம்மளோட டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இதுவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ 2 + 2 4, 4 + 2 6. ஸோ 6 pi electrons இருக்கிறது இஸ் aromatic. aromatic. Next cyclopentyl dinyl anion vandho அப்படினா cyclic. First condition okay, second condition பார்த்தோம்னா as it is planar. அடுத்து conjugation இருக்கானா இங்கே ஒரு lone pair of electron இருக்கு. So that also involved in conjugation. So furan la மாதிரியே தான். So third condition is also okay. Fourth condition, as this lone pair is also involving in the delocalization or resonance, 2 + 2 4, 4 + 2 6, 6 pi electrons are there. So this is also aromatic. Okay, so அடுத்து cycloheptyl triinyl cation வந்தோம் அப்படின்னா cyclic, planar, sp2 hybridization தான் இருக்குது. அடுத்து தேர்டு ஒன் வந்து இது மட்டும் தான் sp3, only this carbon is sp3, others are sp2 hybridized. Okay, conjugation இருக்குது. Fourth one 2 + 2 4, 4 + 2 6, 6 pi electrons, so aromatic. So these compounds are aromatic in nature. Next one anti-aromatic. So anti-aromatic structures கான condition. So anti-aromatic என்றால் it is not aromatic in nature. Aromatic மாதிரி இருக்கும் but it is not aromatic. So conditions cyclic இருக்கும், planar இருக்கும், conjugated system இருக்கும், but 4n pi electron இருக்கும். It is not 4n pi, sorry, it is not 4n + 2 pi electrons, it is 4n pi electrons. Okay. So anti-aromatic structures போட்டோம்னா So these are the examples for anti-aromatic structures. So இதில் இந்த காம்பவுண்ட்ஸில் anti-aromatic நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு சைக்ளிக்காக இருக்கா, எஸ் இட் இஸ் சைக்ளிக். நெக்ஸ்ட்டு பிளேனாராக இருக்கா, எஸ் பிளேனார். கான்ஜுகேட்டட் இருக்கா, எஸ் இட் இஸ் கான்ஜுகேட்டட். ஃபோர்த் ஒன் 4n pi எலக்ட்ரான்ஸ் இருக்கா, 4n piக்கு when n is equal to 1, 4 pi electrons. n is equal to 2, 8 pi electrons. So like this we can write. So இங்கே வந்தோம் அப்படின்னா 2 + 2 4 pi electrons. So fourth condition is also obeyed. So this compound is anti-aromatic. And these compounds are unstable in nature. Unstable in nature.
Next இங்கே வந்தோன்னா yes it is cyclic, planar, conjugated. Fourth condition 2 plus 2 4 pi electrons, so fourth condition is also obeyed, and this compound is also anti-aromatic. அடுத்து இங்கேயும் same cyclic, planar, conjugated, 4 pi electrons, anti-aromatic. Next இங்கே cyclic, planar, conjugated, negative charge irukku, so with a lone pair it can be conjugated. So fourth one 2 plus 2 4 pi electrons, anti-aromatic. So these are examples for anti-aromatic structures. So எத்தனை pi bond எத்தனை pi electrons இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 4n plus 2 pi electronsல அந்த கவுண்டிங்கில் வந்துச்சுன்னா that is aromatic. அந்த கவுண்டிங்கில் வரல 4n pi electronsல வருது அப்படின்னா that is anti-aromatic. இல்லை இது சைக்ளிக்காகவே இல்லை அப்படின்றது நான் அரோமேட்டிக். ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அரோமேட்டிக் ஆன்டி இதுதான். ஆன்டி-அரோமேட்டிக் அப்படின்னா 4n pi electrons இருக்கணும். அரோமேட்டிக் அப்படின்னா 4n plus 2 pi electrons இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். Next, non-aromatic structures, the compounds which are neither aromatic nor anti-aromatic. அது aromatic-ம் கிடையாது, non-aromatic-ம் கிடையாது. aromatic-ம் இல்லை, non-aromatic-ம் கிடையாது. they may be linear-ஆக இருக்கலாம், பிளேனாராக இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா so it is a linear one, but another conjugation irukku illaya. So that is conjugation irukku, cyclic illa. Okay, so this is not aromatic, non aromatic structure. அடுத்து இது பார்த்தோம்னா இது aromatic அப்படினு சொல்றோம்னா it is not aromatic, it is a cyclic compound but not aromatic. These are non aromatic structures. And order of stability in பார்த்தோம்னா first aromatic compounds are more stable, and then non-aromatic compounds, and then anti-aromatic compounds. So anti-aromatic compounds are least stable or highly unstable. Okay, stability of compounds. So this is about stability. Okay, so stability அப்படினு பார்த்தோம் அப்படின்னா first one is aromaticity. அடுத்து resonance or M effect. அடுத்தது hyperconjugation. அடுத்து inductive effect. So these are the order of stability. First carbocations னு எடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஆனியானாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரீ ரேடிக்கல் ஏதாவது ஒரு மாலிகுலாக இருக்கட்டும், அது ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் ஆர் ஹைலி ஸ்டேபிள். அதுக்கடுத்து வந்து ரெசனன்ஸ் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் ஆர் அயான்ஸ். அதுக்கடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் உள்ளது. அதுக்கு அடுத்து தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ லீஸ்ட் வந்துட்டு இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு வரும். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. அடுத்து கார்போகேட்டயான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அரோமேட்டிக்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் அரோமேட்டிக் ஒன் which is more stable. அடுத்து ரெசனன்ஸ் உள்ளதுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெசனன்ஸ் உள்ள கார்போகேட்டயான் பென்சைல் கார்போகேட்டயான். ஓகே, ஸோ திஸ் இஸ் another stable one. அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் டெர்ஷரி இஸ் மோர் ஸ்டேபிள். ஹைப்பர் கான்ஜுகேஷனில் டெர்ஷரி உள்ளது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு டியூ டு த நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ்.
Okay, so this is tertiary carbocation. So we know that this is aromatic in nature, this is more stable, this is also aromatic but with resonance effect too, M effect also irukku. M effect எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா due to the presence of a NH2 group at the para position. Okay, so இந்த மாதிரி இருக்கிறப்ப this is more stable. Okay, நம்ம order of stability அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா benzyl carbocation is more stable than tertiary. Okay, so it is normally benzyl carbocations are more stable than tertiary carbocations. So benzyl la வந்துட்டு என்னென்ன வரும்னா benzyl லையும் எழுதணும் அப்படின்னா pH 3C+, so this is more stable, and then pH 2CH+, அடுத்தது and then pH CH2+. So this is the order in phenyl carbocation. So this is in not phenyl, phenyl also okay da, but benzyl carbocations. This is the order of stability in benzyl carbocations. At the tertiary, so this is tertiary. Okay, இப்போ உங்கள்கிட்ட இது ஸ்டேபிளான்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எது ஸ்டேபிள், நானே எது ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவேன்னா திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். பட் இட்ஸ் நாட் ஸோ. இன் திஸ் கேஸ் திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். ஓகே, திஸ் இஸ் அ third butyl compound and இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 totally 9 alpha hydrogens are there. மொத்தம் 9 alpha hydrogens இருக்கிறனால இதோட ஸ்டெபிலிட்டி இதை காட்டிலும் அதிகமாகும். இங்கே என்ன இருக்குது, M எஃபெக்ட் இருக்குது, ரெசனன்ஸ் இருக்குது. அதை விட இந்த எஃபெக்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் இஸ் overcame by this one. மாற்றி சொல்கிறனோ, ரெசனன்ஸ் எஃபெக்ட் தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வந்துடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். இன் திஸ் கேஸ், இந்த கேஸில் மட்டும் இது வந்து மோர் ஸ்டேபிள். ஆனால் எல்லா கேஸ்லையுமே, மற்ற எல்லா கேஸ்லேயுமே பென்சைல் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் டெர்ஷரி கார்போகேட்டான். ஓகே, ஸோ இன்னொரு தடவை கூட சொல்கிறேன் இந்த பாயிண்ட் மட்டும். இங்கே பென்சைலை விட தேர்ட் பியூட்டைல் கார்போகேட்டான் இஸ் மோர் ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா இங்கே 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி, அதோட எஃபெக்ட் வந்துட்டு அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் இதை விட இது ஸ்டேபிளாக இருக்குது, அவ்வளோதான். ஏன் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டால் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் விச் இன்க்ரீசஸ் த ஸ்டெபிலிட்டி அ லிட்டில் மோர் பிட், அவ்வளோதான். அடுத்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா in free radicals equal resonating structures, if the நம்மளோட ஃப்ரீ ரேடிக்கல், நம்ம எடுக்கிற ஃப்ரீ ரேடிக்கலும் அதோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், ரைட், ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எழுதும் போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னும் போது தட் இஸ் மோர் ஸ்டேபிள் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு அலையில் எடுத்துட்டோம் அப்படின்னா so this is a allyl free radical. ஸோ இதோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா which is equivalent. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலண்டாக இருக்குது, ஈக்குவல் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். equal resonating structures.
ஈக்குவல் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு மோர் ஸ்டேபிளாக அந்த அயான்ஸ் வந்துட்டு மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். அடுத்து பென்சைல் எழுதணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு இட் கேனாட் ஃபார்ம் தட் ஈக்குவல் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்து அன்ஈக்குவல் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். Unequal resonating structures. So we can conclude that allyl is more stable than benzyl, and then tertiary, secondary, primary. Okay. அடுத்து கார்பானியான்னு சொன்னோம்னா ஓகே, நெக்ஸ்ட்டு கார்பானியான்ஸ் வந்தோம் அப்படின்னா பென்சைல் which is aromatic too. ஓகே, ஸோ இப்போ டீலோக்கலைஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து டீலோக்கலைசேஷன் நடக்கும். ஹியர் தி sp2 hybridized lone pair delocalize into sp2 system. ஓகே, ஸோ இது வந்து ஒரு sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். இங்கே இருக்கிற லோன் பேர் அகெயின் ஒரு sp2 சிஸ்டம் உள்ளேயே டீலோக்கலைஸ் ஆகும்போது இட் இன்க்ரீசஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது கூட நம்மளோட allyl carbanion with the equivalent resonating structure, with equal resonating structure, this will be more stable. Allyl காட்டிலும் benzyl is more stable due to this reason. sp2 hybridized இருக்கிற lone pair மறுபடியும் sp2 சிஸ்டம் உள்ளேயே டீலோக்கலைஸ் ஆகிற ரீசனால benzyl carbanion is more stable than allyl carbanions. Okay, ஸோ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எழுதணும்னா ஃபஸ்ட்டு பென்சைல்லையுமே pH 3C minus and then pH CH minus, அடுத்து pH CH2 minus. So this will be the order in the case of benzyl carbanions. Benzyl க்கு அடுத்து allyl க்கு அடுத்து sp hybridized, that is acetylene like, அடுத்து sp2, அடுத்து primary, secondary and then tertiary. Okay, so this will be the order of stability of carbanions. Okay, next ஒரு ஸ்மால் பார்ட், இது வந்து அந்த ஆக்டிவேட்டிங் குரூப் வச்சுட்டு, ஸோ இட் இஸ் த நம்ம பென்சீன் ரிங்கில் பார்த்தோன்னா நம்ம சொல்லுவோம் இட் இஸ் அ மெட்டா டைரக்டிங், ஆர்த்தோ பேரா டைரக்டிங் அந்த மாதிரி. ஸோ அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆர்த்தோ பேரா டைரக்டிங்னு பார்த்தோம்னா ஓபி டைரக்டிங்க்கு, ஆர்த்தோ பேரா டைரக்டிங்க்கு தேர் ஷுட் பி அ ப்ளசம் குரூப் ஆர் ப்ளசம் எஃபெக்ட் இருக்கணும். ஸோ ப்ளசம் எஃபெக்ட்டுக்கு நான் வந்து NH2 குரூப்ஸ் எடுத்துக்கிறேன். NH2 அமீன் குரூப், ஸோ அனிலின் இருக்குது. ஸோ ப்ளசம் குரூப்ஸ் ஆர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ்.
ஓகே. ஸோ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதணும்னா ஸோ இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் எங்கெங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஆன் த ஆர்த்தோ பொசிஷன், பேரா பொசிஷன், அகெயின் அட் த ஆர்த்தோ பொசிஷன். ஓகே. ஸோ NH2 மாதிரி +M குரூப் இருக்கும்போது அந்த சார்ஜ் வந்துட்டு எந்தெந்த பொசிஷனில் டீலோக்கலைஸ் ஆகுது அப்படின்னு எந்தெந்த இடத்துல வந்து லோக்கலைஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். ஸோ அதனால தான் வி கால் them as ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸ். ஓகே. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதோ அங்கே தான் வந்துட்டு அந்த சப்ஸ்டன்ட் அதாவது எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல அந்த நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது? ஸோ எலக்ட்ரோஃபைல் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். நாட் எலக்ட்ரோஃபைல்னு சொல்லலைனாலும் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் ரியேஜென்ட் வந்துட்டு பென்சீனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா பென்சீன் ரிங்கில் ஏதோ ஒரு இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகணும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி இன் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். ஓகே. நாட் அட் த மெட்டா பொசிஷன். ஸோ தட்ஸ் வை வி கால் them as OP டைரக்டிங் குரூப்ஸ். அடுத்து மெட்டா டைரக்டிங்னு பார்த்தோம்னா மெட்டா டைரக்டிங்னு பார்த்தோம்னா தேர் -M குரூப்ஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் NO2 எடுத்துக்கலாம். NO2 is a -M group. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இந்த பாண்ட் இப்படி ரீலோக்கலைஸ் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே ஓகே. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவ் சார்ஜஸ் டீலோக்கலைஸ் ஆன் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். ஓகே. நம்மளுக்கு தெரியும் பென்சீனில் வந்துட்டு எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டியூஷன் எலக்ட்ரோஃபைல் தான் அட்டாக் பண்ண முடியும், நாட் அ நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ண முடியாது. ஒன்லி எலக்ட்ரோஃபைல் கேன் அட்டாக். ஸோ எலக்ட்ரோஃபைல் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ்டு ஒன். ஸோ பாசிட்டிவ் வந்து ரிப்பல்ஷன். இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் டீலோக்கலைஸ் ஆகிறதுனால அடுத்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் ரியேஜென்ட் வரும்போது தேர் வில் பி ரிப்பல்ஷன்.
அட்ராக்ஷன் இருக்காது. இந்த கேஸில் மாதிரி அட்ராக்ஷன் இருக்காது. தேர் வில் பி அ ரிப்பல்ஷன். இப்போது பாசிட்டிவ் சார்ஜ் எங்கெங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா ஒன்லி அட் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன், not at the meta position. So at the meta position electrophile can easily attack. Okay, so இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவையான நெகட்டிவ் சார்ஜ் டீலோக்கலைஸ் ஆகுது. ஸோ அப்படி டீலோக்கலைஸ் ஆகும்போது பாசிட்டிவ்லி சார்ஜ் ரியேஜென்ட் வந்துட்டு ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்கெங்கே டீலோக்கலைஸ் ஆகுது? ஒன்லி அட் த ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். ஸோ எலக்ட்ரோஃபைல் ஆர்த்தோ பேரா பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆக முடியும். இட் வில் பி ஈஸி இன் திஸ் கேஸ். மைனசம் குரூப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டீலோக்கலைஸ் ஆகுது. அதுவும் எங்கே ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷனில் தான். மெட்டா பொசிஷன் மட்டும் நம்மளுக்கு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் நம்மளோட எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ண முடியும். அவ்வளோதான் கதை. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேட்டர். நத்திங் டு கன்ஃபியூஸ். ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் டீலோக்கலைஸ் ஆகுது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும் ஆர்த்தோ பேரா பொசிஷனில். இங்கே பாசிட்டிவ் சார்ஜே டீலோக்கலைஸ் ஆகுது. இன்னொரு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ரிப்பல்ஷன் தான் இருக்கும். ஸோ அதனால மெட்டா பொசிஷன் ஃப்ரீயாக இருக்கனால அங்கே போய் எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் hyperconjugation and aromaticity. So let us continue in the next video. Thank you.